this is not ordinary phone அப்படின்னு நான் சொல்லிங்க இந்த பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் Infinix Note 50x அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். நிறைய பேர் போன வாரமே இந்த ஃபோன் எங்க ப்ரோ நீங்க அன்பாக்சிங்கே போடலாம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே கஷ்டப்பட்டு வாங்கி உங்களுக்காக வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங், உள்ள என்ன இருக்குன்றத டக்குன்னு பாத்துருங்க. மற்றபடி இந்த ஃபோன்ல என்னெல்லாம் இருக்குன்றத அவங்களே பாக்ஸ்ல வந்து போட்டாங்க. ஸோ நீங்க போயிட்டு பாக்ஸை மட்டுமே பார்த்தா போதும், உள்ள என்ன இருக்குன்றது தெளிவா தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் வந்து சொல்ல போறோம். ஏன்னா இந்த கலரை பாருங்களேன், பார்க்கும்போது எப்படி இருக்கு, எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்குங்க. இதே மாதிரி ஒரு ஃபோன் இப்பதான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எம்பார்கோல இருக்கு, சீக்கிரமா வந்துரும். பட் இதுல வந்து பின்பக்கமா அந்த வீகன் லெதர் ஃபினிஷிங், அதோட டெக்ஸ்சர்ஸ் கையில எடுத்து பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா இன்ஃபினிக்ஸ் ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும். ஸோ இந்த பேக் கலர்ல டெக்ஸ்சர், இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கோ அதற்கேற்றவாறே அந்த கேஸும் வந்து கொடுக்குறாங்க பாக்ஸ்ல ஃப்ரீயா. என்ன ப்ரோ ஸ்பான்சரா? பிடிச்ச விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஸ்பான்சர்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்பான்சர்ட் வீடியோலயே எனக்கு பிடிச்சாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், இல்லைனா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது பை பிராண்ட்ஸ், பட் திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை சூப்பர் டிடி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், சப்போர்ட் கொடுங்க. அண்ட் டிசைன்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், பின்பக்கமா இந்த கேமரா. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த கேமரா டிசைன்ல இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. பார்க்கும் போது ஏகப்பட்ட கண்கள் இருக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த கண்ணுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு சொல்றேன். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்க 6.67 இன்ச்சுக்கான HD பிளஸ் ரெசல்யூஷன்ல மட்டும்தான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் IPS LCD பேனல் தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு. ஆனா போன ஜென்ரேஷன்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு டவுன் கிரேட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ ரீசெண்டா கூட பார்த்திருந்தோம் CMF Phone 1 அண்ட் இந்த T4x, இந்த ரெண்டு போன்லயுமே நமக்கு full HD plus resolution டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு CMFல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் AMOLED டிஸ்ப்ளே இருக்குன்றதுக்காக மட்டும் அதை நான் பெஸ்ட்னு சொல்ல கிடையாது. நீங்க அந்த பெசில்ஸை கூட பாருங்க, சின்னலாம் வந்து பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா வந்து இந்த Infinixல தான் இருக்கு. செகண்ட் பெஸ்ட் T4x சொன்னாலுமே பட் இருக்கிறதுல பெஸ்ட் டிஸ்ப்ளே கண்டிப்பா CMF Phone 1 தான். சன்லைட் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கு. இன்டோர்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, பட் வெறும் 672 நிட்ஸ் தான் கொடுத்திருக்காங்கன்ற பட்சத்துல அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் விசிபிலிட்டி ரொம்ப பெருசா வந்து இருக்காது. அந்த மூணுத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது CMFல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. யூடியூப்ல என்னதான் HDR சப்போர்ட் இருந்தாலுமே திரும்பவும் அந்த வெர்டிகல் போர்ட்ரேட் நம்ம திரும்பும் போது அந்த பிரைட்னஸ் வந்துட்டு திரும்ப நார்மல் டிஸ்ப்ளே மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இதுலயுமே வந்து பெர்சிஸ்ட் ஆகுது. சரி, இந்த ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனோட நம்ம ஆடியோவும் சேர்த்து பார்க்கணுன்ற பட்சத்துல மூணு போன்ல இப்பயுமே இருக்கிறதுல பெஸ்ட் ஆடியோ அப்படின்னா CMF Phone 1 தாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர்ல எப்படி அவ்வளவு கொடுக்குறாங்க தெரியல. நல்ல பேஸும் இருக்கு, லவுட்னஸுமே சூப்பரா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. செகண்ட் பொசிஷன் வேணா நீங்க Infinix வந்து பார்க்கலாம். கடைசி பொசிஷன்ல தான் Vivo. ஆடியோ குவாலிட்டியில இவங்க லாஸ்ட் பொசிஷன் வருவாங்கன்னு நினைச்சேன், பட் செகண்ட் பொசிஷன் தான் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பின்பக்கமா அந்த வைப்ரேஷன் நம்ம ஏற்கனவே Infinix போன் எல்லாம் சொல்லியிருப்போம், அது இதுலயுமே வந்து இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, நாங்க லாங் டர்ம் Infinix வந்து எப்பவுமே டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இஃப் இன் கேஸ் நம்ம சூப்பர் டி ஹீரோஸ் யாராச்சும் இந்த Infinix ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில ஆண்டுகளா அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்திருக்கா, ஸ்பெஷலி இந்த ஆடியோல எல்லாம் ஏதாச்சும் இஷ்யூ வந்திருக்கான்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Infinix மற்றும் Vivoல IP64 வந்து கொடுத்திருக்காங்க. CMFல மட்டும் IP52 தான். காரணம் என்னன்னா அந்த பின்பக்கம்லாம் நம்ம திறக்கிறோம் இல்லையா, அதனால. அண்ட் இப்போ முக்கியமான விஷயமே அந்த ப்ராசஸர் தான். இந்தியாவின் முதல் மீடியா கூடிய Dimensity 7300 அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ அல்டிமேட்டா கொண்டு வந்தாங்க Infinix அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து நானும் அந்த அல்டிமேட்டுக்கு என்னடா மீனிங்னு தேடிட்டு இருந்தேன். சரி என்னடா மாத்திருக்கீங்கன்னு பார்த்தா எதுவே மாத்தல. சேம் கோர்ஸ், சேம் கிளாக் ஸ்பீட், எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஈவன் GPU அப்படியே தான் இருக்கு. அப்புறம் இந்த அல்டிமேட் பேர் எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல, அதுவும் ப்ராசஸருக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே அப்படியே ஒன்னே. அதனால தான் இப்போ கம்பேரிசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ஃபோன் கூட சேர்ந்து கம்பேர் பண்ணதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா மூணுத்துலையுமே ஒரே ப்ராசஸர். அதுலேயும் ஒரு ஃபோன் இப்போ எம்பார்கோல இருக்கு. அது இந்த வீடியோ போட்டு ஒரு சில நாட்கள்ல வந்துரும் நம்ம iQOO அந்த பிராண்ட்ல இருந்து. சோ கீப் வெயிட்டிங். சோ AnTuTu பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வெறும் 5,60,000 இந்த ஸ்கோர் தான் வருது. நம்ம ஏற்கனவே T4xலயா இருக்கட்டும் இல்ல CMFலயா இருக்கட்டும் இது ரெண்டுத்துலயுமே பார்த்த ஸ்கோர் 6,80,000. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேமிங்காக இந்த பட்ஜெட்ல நீங்க பாக்குறீங்க அரௌண்ட் 12,000 13,000 ரூபீஸ்க்குள்ள அப்படின்ற பட்சத்துல CMF Phone 1 இன்னைக்குமே பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு அதுல கேமிங் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் செகண்ட் பெஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்க Vivo பார்க்கலாம், இல்ல அதோட தம்பி இது சீக்கிரமா லான்ச் ஆயிடும், அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த ஆஸ்பெக்ட்ல லாஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஒருவேளை தப்பித்தவரை எனக்கு இந்த ஃபோன் தான் வேணும் நீங்க ஒத்த காலில் கேமிங்காக வாங்கினீங்கனாலும் இந்த வால்யூம் லாக் கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பட்டன் சொல்லிட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்றதுக்கு இது மாதிரிலாம் வந்து வச்சுக்கலாமா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மேபி எல்லாருமே கொண்டு வந்தா இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா? இருக்கிற பட்டன் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? வாய்ப்பு இல்ல ராஜா. ஸோ LPDDR4X RAM டைப் இருக்கு, UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் இதுல இருக்கு. ஆனா உங்களுக்கு Vivoல மட்டும் பார்த்தீங்கன்னா UFS 3.1 வந்து இருக்கு, which is weird. இந்த பட்ஜெட்ல எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்மளாம் 25,000 பட்ஜெட்லயே கால் பயெல்லாம் என்னத்துக்குப்பா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. சரி, இப்போ முக்கியமான விஷயமே அந்த பேட்டரி தான். இந்த போன்ல நமக்கு 5500
mAh பேட்டரி இருக்கு, 45 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே தர்றது ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ். இந்த காம்பினேஷன்ல மோஸ்ட்லி உங்களுக்கு பேட்டரி லைஃப்கான பிரச்சனை இருக்கக்கூடாது, சார்ஜிங்குமே 45 வாட்ன்றது மோர் தென் எனஃப் இந்த பட்ஜெட்ல. பட் இந்த காம்பினேஷன் பீட் பண்ற மாதிரி நமக்கு விவோல இருக்கு. iQOO திரும்ப ரீபிராண்டிங்ல வரப்போகுது இல்லையா, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 mAh பேட்டரி இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு நாள் நீங்க அடிச்சு பிடிச்சி பயங்கரமா யூஸ் பண்ணா கூட ஒரு நாள் வந்துடும், இல்ல 1.25 நாள் அசால்ட்டா யூஸ் பண்ணலாம். பட் அதை நீங்க 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி தான் உங்களுக்கான அல்டிமேட் கோல் அப்படின்னா நீங்க விவோ பார்க்கலாம், இல்ல iQOO பார்க்கலாம். இல்ல இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுலயுமே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. சரி, இப்போ யூஐ பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல உங்களுக்கு Android 15 மேல அந்த XOS வந்து வருதுங்க. இந்த யூஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ எம் நாட் a big fan of this particular UI. நான் ரொம்ப நாள் பார்த்ததுல முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து பாராட்டலாம். உங்களுக்கு Android 15 இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து இருக்கு, பட் ப்ளோட்வேர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா நீட் அண்ட் கிளீனா ஸ்னாப்பியான ஒரு UI அப்படின்னா நத்திங் UI, அது நல்லா இருக்கும். CMFல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நீங்க FunTouch OS-ஐயும் இதையும் சைட் பை சைடு வச்சு பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் FunTouch OS கொஞ்சம் பெட்டர் இன் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அது பேர் என்ன? கரெக்டாக தான் சொன்ன பாருங்க, ஃபோலிக்ஸ்னு ஒரு ஏஐ எல்லாம் இருக்குது. நீங்க கேட்டீங்கன்னா அது பாட்டு நீங்க கேட்கறதுக்கு நம்ம கூகுளில் ஏஐ கிட்ட கேட்போம்ல, ஜெமினி கிட்ட, அந்த பதிலாம் சொல்லுது ஆக்சுவலி. பட் உன்னால என்னென்னலாம் பண்ண முடியும், வாட் எல்ஸ் யூ கேன் டூ அப்படின்னு கேட்டா பதிலே வர்றதில்லை. ஏன்னா அதுக்கே கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஏஐ பேரு ஃபோலிக்ஸ் கிடையாதுங்க, 4 lakhs. ஆனா ஏஐ ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ரொப்பி வந்து கொடுத்துருக்காங்க. CMFலையும் விவோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற காமனான ஏஐ 3 ஃபோன்லையுமே இருக்கு. ஓகேங்களா? பட் இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதாவது ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் சம்மரைசர் வந்து இருக்கு, ஏஐ நோட்ஸ்ல டிராவும் பண்ணிக்கலாம், இமேஜ் ஜெனரேஷனுக்கான அந்த ஆப்ஷனுமே வந்திருக்கு, ரெக்கார்டிங் சம்மரியுமே வந்திருக்கு. மற்றபடி உங்களுக்கு வால்பேப்பர் ஜெனரேஷன் அண்ட் காலர் சிஸ்டமே இருக்கு. நம்ம ஏஐ வந்து பேசி என்ன ஏதுன்னெல்லாம் வந்து கேட்கும். நீங்க கால் வரும்போது அதை வந்து நீங்க ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இந்த பட்ஜெட்ல இருக்கா அப்படின்றது தான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஆஃப் பேக்டா தான் இருக்கு. அண்ட் நம்ம ஆப்பிள்ல டைனமிக் எலன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இதுலயுமே இருக்கு. டைனமிக் பார் அப்படின்ற பேர்ல சார்ஜிங் போடும்போது, கால் வரும்போது, அலாரமுக்கு, கிளாக் வைக்கும்போது இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கேமரா சொன்னீங்க இல்லையா, அந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்பக்கமாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுலாம் கிடையாது. 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா இருக்கு, EAS மட்டும் தான், OAS கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவதாக 2 மேப்ஸ்க்கான டெப்த், அவ்வளவுதான். மீதி என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறது ஒரு லைட், ஹேலோ லைட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர். RGB-யா கலர்களா நிறைய எதுக்குமே கிடையாது, வெறும் வெள்ளை லைட் மட்டும் தான் வரும். செல்ஃபில 8 மேப்ஸ்ல கேமரா இருக்கு அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED லைட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஆனா செல்ஃபில என்னடா ஒரு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நீங்க 2K-ல ரெக்கார்டிங் வேற பண்ணிக்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கேமரா மாதிரி தாங்க இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு மார்க்கெட்ல இதே 13,000 செக்மெண்ட்ல சேம் ப்ராசஸர், ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸர் தான். அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு Vivo T4x இருக்கு, CMF Phone 1 இருக்கு, அண்ட் இப்போ Vivo T4x உடைய தம்பி iQOO Z10 அவரும் வர, Z10x அவரும் வர போறாரு. ஸோ அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. CMF கூட இனிஷியலி கேமரா மொக்கையா இருந்துச்சு, ஒரு அப்டேட்லாம் கொடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி விவோவும் அதுவும் போட்டு ஒரு சில இடத்துல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபோன்ஸ் எல்லாம் நீங்க வச்சு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ஏன்னா சேச்சுரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அண்ட் நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா பிக்சல் வந்து தெரியும், அந்த நாய்ஸ் அதிகமா க்ரீப் ஆகுது. மற்றபடி நார்மலா நீங்க பார்க்கும்போது கேமரா ஓகேவானா ஓகேஷா வந்து இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனை நீங்க தேர்ந்தெடுக்கலாமா வேணாமான்றதுக்கு ஸோ நீங்க அந்த கேமரா சாம்பிள்ஸும் பார்த்துட்டு முடிவெடுங்க. ஸோ இந்த கேமரால இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த AIGCன்னு சொல்லி ஒரு மோட் வந்து கொடுக்குறாங்க. அதில் நீங்க எடுக்கக்கூடிய போட்டோ மூலமா அந்த 4 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதில் மாற்றி உங்களை வந்து நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வந்துடுது. பட் என்னன்னா ஒரே ஸ்டைல்ஸ் தான், எத்தனை தடவை எடுத்தாலும் அதிலே மாறி தான் வரும். ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஜஸ்ட் ஃபார் ஃபன் இருக்கு, அவ்வளவுதான். பெருசா யூஸ்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பர்சனலி இல்லை. மற்றபடி கால் குவாலிட்டி அண்ட் இயர்பீஸ் உடைய லவுட்னஸ் நல்லாவே இருக்கு, அதுல எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. அண்ட் ஸ்பீட் டெஸ்ட்டுமே நாங்கள் வைஃபைலையும் பண்ணி பார்த்தோம், ஸோ ஜியோலையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. 3 ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீடு தான், எதுலையுமே வந்து பெரிய மாற்றங்கள் கிடையாது. சரி, இப்போ பிரைசிங்னு வந்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் வருதுங்க. ஸோ அந்த பிரைசிங்கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியும். பட் என்ன கேட்டீங்கன்னா உங்களால இன்னொரு 1,000 ரூபாயோ 1,500 ரூபாயோ 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடிஞ்சதுன்னா நீங்க விவோவை பார்த்தா பெட்டரா இருக்கும். இல்ல இன்னொரு 1,000 ரூபாய் போட முடியும், இல்ல இந்த ஆஃபர்ல எல்லாம் உங்களால வாங்க முடியும்னா CMF Phone 1 இன்னைக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. சோ இதுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி நீங்க சொல்லுங்க, இந்த 3 போன் வாங்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு, இல்ல யாராச்சும் சஜஷன் கேட்கறாங்கன்னா நீங்க எந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.